இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஷரியத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்கள் தான் அப்படிங்கிற அணிக்கு வலு சேர்க்க முகமது மர்சூக் ஆமிரி அவர்கள் வருகிறார். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். காலத்திலே ஷரியத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்கள் தான். ஆண்கள் ஷரியத்தில் எப்படிப்பட்டவங்க என்று சொன்னால், ஆண்கள் ஷரியத்தின் தூண்கள் மாதிரி. எவ்வாறு 4 இமாம்கள் இந்த ஷரியத்துடைய தூண்களாக இருக்கின்றார்களோ அதே மாதிரி தான் ஆண்கள் இந்த ஷரியத்துடைய தூண்களாக இருக்கின்றார்கள். ஆனால் பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஷரியத்திலே சரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஇன்னஹுன்ன குலிக்ன மின் திலாஇல் அஅவஜ். அவர்கள் வளைந்த கோணலான விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் இயற்கையிலேயே சரிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், எவ்வாறு அவர்கள் நிலையாக நின்று இந்த ஷரியத்தை அதிகமாக பின்பற்ற முடியும்? எனவே ஷரியத்தை அதிகமாக நின்று நிலையாக ஸ்திரமாக பிடிப்பது ஆண்கள் தான். அல்லாஹ் தஆலா ஆண்களை பற்றி இவ்வாறாக கூறுகின்றான், முஃமினான ஆண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக. அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே பெண்களை பற்றி இவ்வாறாக கூறுகின்றான், முஃமினான பெண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு சொன்னதை விட அதிகமாக பெண்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லா யுபதீன ஸீனதஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா. அவர்களிடமிருந்து வெளியாகும் ஒன்றை தவிர வேற எதையும் வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களுடைய அலங்காரத்தில் அவர்களிடமிருந்து வெளியாகும் ஒன்றை தவிர வேற எதையும் வெளிப்படுத்தக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். முகத்தையும் கையையும் தவிர வேற எதையும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா இவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள்? பேகி பேண்ட் ஷர்ட்னு போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களா ஷரியத்தை பின்பற்றாங்க? அடுத்த அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலா யضربن بخمرهن على جنوبهن என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அவர்கள் முந்தானையை கொண்டு தன்னுடைய மேனிகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆனா இக்காலத்து பெண்கள் அவ்வாறு இருக்கின்றார்களா? கிடையாது. மறைக்காம பாதிசால தலை போட்டுட்டு பாதிசால் போடாம இருக்கிறாங்க. கேட்டா ஸ்டைலு ஃபேஷன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களா ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுகிறார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் தொடர்ச்சியா சொல்றான், லா யுபதீன ஸீனதஹுன்ன இல்லா லிபூலதிஹின்ன அவ ஆபாயிஹின்ன அவ ஆபாய் பூலதிஹின்ன என்பதாக அல்லாஹ் தஆலா மஹதமானவர்களை தவிர, உங்களுடைய கணவன்மார்களை தவிர வேற யாருக்கும் தன்னுடைய அலங்காரத்தை காட்டக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆனால் இவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயாச்சுன்னா அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? இக்காலத்து பெண்கள் மேக்கப்புக்குன்னு 8000 10,000ன்னு செலவு செய்கிறது, வாயில பெயிண்ட் அடிக்கிறது, லிப்ஸ்டிக் லிபாப்னு போட்டுட்டு இருக்கிறது. வாயில பெயிண்ட் அடிக்கிறது, லிபாம லிப்ஸ்டிக்கும் போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, லிப்ஸ்டிக்னு போட்டுட்டு இப்படி இருக்கிறாங்க. இது அவங்க மகரமானவங்களுக்கு காட்டின பிரச்சனை இல்லை, அந்நிய ஆண்களுக்கு காட்டுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் எத்தனை அந்நிய ஆண்கள் இருப்பார்கள்? அந்நிய ஆண்களுக்கெல்லாம் தன்னுடைய அழகை காட்டிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சொல்றோம் மறைங்க சொல்லியாச்சுன்னா அவங்க நோஸ் பீஸ் போட்டது கிடையாது. நோஸ் பீஸ் போட்டாச்சுன்னா மேக்கப் கலைஞ்சிருங்க, லிப்ஸ்டிக் கலைஞ்சிருங்க சொல்லி அது நோஸ் பீஸே போடாம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பெண்களா ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுகிறார்கள். நீங்க அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமா, வலா யضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அடுத்து அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில அல்லாஹ் தஆலா பெண்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று, இந்த ஷரியத்திலே பெண்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல கூறுறாங்க. பெண்கள் அடக்க ஒடுக்கமா இருக்கிற இடம் தெரியாம நடக்கிற இடம் தெரியாம இருக்கணும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆனா இக்காலத்து பெண்கள், இக்காலகட்டத்தில் உள்ள பெண்கள் அப்படி இருக்கிறாங்கன்னா கேட்டா கிடையாதுங்க. எங்க அண்ணாக்கு ஓட்டு போடுறோம், என் ஓட்டு என் அண்ணாக்கு தான், என் செல்ஃபி நான் என் அண்ணா கூட செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அந்நிய ஆண்களுடன் செல்ஃபி எடுக்கிறேன் என்பதாக கூறுகின்றார்கள். இவர்களா ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுகிறார்கள். ஒரு கடை அல்லாஹ் தஆலா நடக்கிற இடம் தெரியாம நடக்கணும்னு சொல்றான். ஆனா இவர்கள் என்ன பெரிய ஒரு கடைக்கு போயாச்சுன்னா ஹீல்ஸ் போட்ட பல செருப்புகளை எடுக்கிறாங்க. இப்போ ஹீல்ஸ் போட்ட செருப்புகளை எடுக்கிறாங்க. ஹீல்ஸ் அந்த செருப்புல நடந்தா அவ்வளவு சத்தம் வரக்கூடிய செருப்பு, அந்த சத்தத்தை அதுலேயும் ஹீல்ஸ்ல ஸ்டைலா மாடலா எடுக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களா ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுகிறார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், நரகவாசிகளிலிருந்து 2 வகையினர் உள்ளார்கள். லம் அராஹுமா, அவ்விருவர்களை நான் பார்த்தது கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு முதலாவது வகையை கூறினார்கள். அவர்கள் ஒரு கூட்டம், அவர்கள் கையிலே மாட்டினுடைய வாளை போல சாட்டையை வைத்திருப்பார்கள், அதை கொண்டு மக்களை அடிப்பார்கள் என்பதாக கூறினார்கள். 2வது கூட்டம் யார் என்று தெரியுமா? நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்.
அவர்கள் உடையை கொண்டு உடலை மறைப்பார்கள், ஆனால் மறைக்காதது போல் இருக்கும் என்பதாக காசியாத்துன் ஆரியாத்துன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இக்காலத்து பெண்கள் 10 புர்கா என்ன 15 புர்கா போட்டாலும் அந்த மன்ஃபஅத் இருக்குது இல்லை, மன்ஃபஅத்தே இல்லைங்க, அந்த உடையோட மன்ஃபஅத் இல்லைங்க. இறுக்கமா போட்டு அந்த புர்காவெல்லாம் இறுக்கமா போட்டு அவங்களுடைய உறுப்புகளை மற்றவங்களுக்கு காட்டுறாங்க. இப்படிப்பட்டவர்கள் ஷரியத் அதிகமாக பின்பற்றாங்க. இப்போ சமீபமா மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்டுன்னு குஃபார்கள் உருவாக்கியது, சவுதி அரேபியாவில் மிஸ் சவுதி அரேபியான்னு ஒன்று வந்திருக்கு. அதுல ஒரு பெண் வரா, எப்படி வரா தெரியுமா? தன்னுடைய உறுப்புகளை மறைக்காம அது மேல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒரு பேட்சை போட்டுட்டு போய் வாரான். இப்படிப்பட்டவங்க ஷரியத்தை அதிகமா பின்பற்றா. எந்த கலிமா அவங்க போட்டா நீங்க ஏமா பாக்குறீங்க? இல்ல வாயில பெயிண்ட் அடிச்சிருக்காங்கிறாரு, எல்லாமே சொல்றாரு, இவங்க பார்க்காமே தெரியுது. அவங்க காட்டுறாங்க. இப்ப யார் ஷரியத்தை மீறி நடக்கிறது? அவங்க மீறி நடக்கிறாங்களா, பார்க்குற ஆண்கள் மீறி நடக்கிறாங்க? அவர் காசியாத்துன் ஆரியாத்துன் அது மாதிரி ஒரு பெண் தன்னுடைய உறுப்புகளை மறைக்காம அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த பேட்சை போட்டுட்டு வரலாம். அவருடைய உறுப்புகளை மறைக்காம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவை பேட்சா போட்டு வரானா, அவன் வந்து எந்த கலிமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்த வந்தார்களோ அந்த கலிமாவை அசிங்கப்படுத்தும் வகையில் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கேவலப்படுத்தும் வகையில் அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுகிறார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், முமீலாத்துன் மாயிலாத்துன், பிறரை சாய்க்கக்கூடியவள் அவளும் சாய்ந்து விடுவாள், பிறரை ஷரியத்தை விட்டு சாய்க்கக்கூடியவள் அவளும் ஷரியத்தை விட்டு சாய்ந்து விடுவாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்ப சமீபமா ஒரு ஆண் ஷரியத்தை நிலைநாட்டிய ஒரு பாட்டை, உருவமுள்ள இறைவனுக்கு உண்மையானவர் என்ற பாட்டை ஒரு பெண்மணி உருவமுள்ள இறைவனுக்கு உண்மையானவர் என்பதாக ஷரியத்தை மாற்றிய வண்ணம் குஃப்ருக்கு உள்ளவராக ஒரு வீடியோ போடுறா. இது பலவர்கள் லைக் போடுறாங்க. இதுக்கு அவள் ஷரியத்துல அவளும் குறைஞ்ச மற்றவங்களையும் மாத்திட்டு இருக்கிறா. இப்படிப்பட்டவள் ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுகிறாளா? லைக் போடுறது அதிகமாக ஆண்களா பெண்களா? அதை பாருங்க, லைக் பண்றது அதிகமாக ஆண்கள் தான் இருப்பாங்க. இக்காலத்தில் இவர் ஒரு இஸ்லாத்திற்கு ஒரு புது மனிதனாக வருகின்றான் என்று சொன்னால் அவன் இந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு என்ன செய்வான்? அவன் முஜிசிமா போன்ற கேவலமான கூட்டத்திற்குள்ளே அவர் சென்று விடுகின்றார். இப்படிப்பட்ட பெண்களினால தான் இந்த ஷரியத்தை கெட்டு போகின்றதுங்க. இவங்க சொல்ற மாதிரி பெண்கள் தான் ஷரியத்தை அதிகமா பின்பற்றாங்க, பெண்கள் தான் ஷரியத்தை அதிகமா பின்பற்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அல்லாஹ் தாலா 1,00,000 நபிமார்கள்ல ஒரு நபியை பெண்ணா கொண்டு வர வேண்டியதானே? அல்லாஹ் தாலா ஏன் கொண்டு வந்திருக்கான்? அதிகமா ஷரியத்தை ஆண்கள் தான் பின்பற்றுவார்கள். பெண்களால வஹியை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. பெண்கள் அது மராத்து அவுரத்துன் என்ற பெருமானாருடைய சொல்லின் அடிப்படையில் அவர்கள் மறைந்திருப்பவர்கள். ஆனால் நுபுவத்துடைய நிலைமை என்பது அதனை வெளிப்படுத்துவது அது ஆண்களால மட்டும்தாங்க முடியும். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், வமா அர்சல்னா மின் கபலிக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம் என்பதாக. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிசாலத்து கொடுக்கல, பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிசாலத்து கொடுக்கல. மாறாக அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவர்கள் தான் ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுவார்கள். அதையும் தாண்டி அவர்கள் தான் அதிகம் பின்பற்ற வைப்பவர்கள் ஆண்கள் தான். எனவே ஷரியத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்கள் தான். கடைசியா ஒரு விஷயம், இந்த மாதிரி தலைப்பு இந்த மாதிரி பட்டி மனம் நடக்கணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டே சொல்லிவிட்டார்கள். அதற்கு அந்த தீர்ப்புக்கு நம் நடுவர் அவர்கள் மாற்று கருத்து சொல்லுவாங்களாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஇன்னி உரீதுகுன்ன அக்ஸர அஹ்லின் நார் என்பதாக கூறுகிறார்கள். அதிகமான பெண்கள் நரகத்திலே எனக்கு நரகவாசிகளாக காட்டப்பட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதிகமான பெண்கள் நரகவாசிகளாக காட்டப்படுகின்றன என்பதாக கூறுகின்றார்கள். இது ஷாஃபியாக்களுடைய அடிப்படை ஆதாரமான மஃபூம் முகாலஃபா எடுங்க. அதிகமான பெண்கள் நரகத்தில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் குறைவான பெண்கள் தான் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள். உடனே லாசிமானமான உடனே சிந்தனையில வருவது என்னங்க? அதிகமான ஆண்கள் சொர்க்கத்தில் இருக்காங்க. ஏன் சொர்க்கத்தில் இருக்காங்க? அதிகமா ஷரியத்தை பின்பற்றியதுனாலதான். எனவே இக்காலத்திலும் அக்காலத்திலும் எக்காலத்திலும் ஷரியத்தை ஆண்கள் பின்பற்றியதுனாலதான் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. எனவே ஆண்கள் தான் ஷரியத்தை அதிகம் எக்காலத்திலும் எக்காலத்தையும் பின்பற்றுவார்கள். ஆண்கள் மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு பெண்களிடத்தில் பார்க்கக்கூடிய நிறைய அவலங்களை ரொம்ப வேதனையோடும் ஆக்ரோஷத்தோடும் பதிவு செஞ்சார். ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார். இன்னைக்கு அவர் பேசின மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு.
பெண்கள் வந்து அவர்களுக்கான பாதுகாப்பாக அல்லாஹ் ஹிஜாபை கொடுத்துருக்கிறான். அதுதான் ஐயுரஃப்ன வலா யூதைன், அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் நோவினைகளும் நேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு பாதுகாப்பு அம்சமாக வளையமாக அல்லாஹ் ஹிஜாபை கொடுத்துருக்கும் பொழுது அதனுடைய கண்ணியத்தை உணராமல் விளக்காமல் இன்னைக்கு ஹிஜாப் விஷயத்தில் பெண்கள் எவ்வளவு தூரம் வந்து அதை மீறி நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வேதனையோடு பதிவு செஞ்சார். நம்ம இன்னைக்கு பார்க்கத்தானே செய்கிறோம், நிறைய ஃபங்க்ஷன்களில் கல்யாண வீடுகளில் பெண்கள் சரியாக ஹிஜாபை பேணுறதில்லை, மேக்கப் போட்டு வர்றாங்க. அந்த அழகை வந்து அந்நிய ஆண்களுக்கு காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட அவங்களுடைய உள்ளத்தில் அந்த உறுத்தல் கூட ஏற்படுறதில்லை. நிறைய ஒரு வேதனையான விஷயம். ஒரு காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க, தன்னுடைய பெண் பிள்ளைகளை சிறுமிகளை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு சிறுமி ஒரு புள்ள ஒன்று வரும். அநேகமாக ஒரு 6 வயசு தான் இருக்கும். 6 வயசு உள்ள ஒரு புள்ள உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்திக்கிறதுக்கு வரும். இப்போ வரும்பொழுது அந்த புள்ள வந்து கொஞ்சம் நீளமான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு வந்து நீளமாக இருக்கிறதுனால அப்படியே தரையோடு அப்படியே இழுத்துக்கிட்டே வரும், தூசியெல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டே வர்ற மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு ட்ரெஸ்ஸு. அதை பார்த்துட்டு சரி தரையில் படுத தூசி ஆயிரும், நஜீஸ் ஒட்டிரும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு லேசாக அந்த கீழே படுற அந்த ட்ரெஸ்ஸினுடைய பகுதி இப்படி தூக்கி பிடிப்பாங்களாம். சின்ன பிள்ளை தானே, 6 வயசு பிள்ளை தானே, இப்படி தூக்கி பிடிப்பாங்களாம். கீழே படுது, அசிங்கப்படுது, அழுக்குப்படுது அப்படிங்கிறதுனால உடனே அந்த பிள்ளைக்கு கடுமையான கோபம் வரும். அந்த பிள்ளை சொல்லுமா, நீங்கள் அமீருல் முஃமினீனாக இருக்கிறீங்க, ஜனாதிபதியாக இருக்கிறீங்க, உங்கள் இடத்துல இந்த விஷயத்தை வேறு யாராவது செஞ்சுருந்தால் உங்கள் கன்னத்தில் பளிர் நான் விட்டுருப்பேன். என் ட்ரெஸ்ஸை நீங்கள் பிடிக்கிறீங்களா? கேட்டது வந்து வாலிப பெண் அல்ல, வெறும் 6 வயசு பிள்ளை, பாலிகாகலை. ஆனால் அந்த பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய ரோஷம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கீழே படுதேன்னு தூக்குனாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸில் கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு, அந்த பிள்ளைக்கு அவ்வளோ ரோஷம், கோபம் வருது. எந்த அளவிற்கு அன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். ஹிஜாப் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, கல்யாணமானவங்க, எத்தனை பெண்கள் இன்றைக்கி ஹிஜாப் விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து மெத்தனமாக இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது கண்ணீர் தான் வருது. அல்லாஹ் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ரொம்ப மனவேதனையோடு அந்த கருத்துக்களை பதிவு செஞ்சார். அல்லாஹ் அந்த அவங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கணும். வரக்கூடிய காலங்கள் வந்து பெண்கள் வந்து தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கான ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கி தரணும். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொன்னார். அல்லாஹு தாலா வந்து ரிசாலத்தை, நபித்துவத்தை வந்து ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்குறான், பெண்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னார். ரிசாலத் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விசாலமான ஒரு பணி. அந்த பணியை செய்கிறதா இருந்தால் அதற்குள்ள தகுதி, அதற்குள்ள தராதரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை முன்னிறுத்தி தான் அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு கொடுத்துருக்குறான். பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒருவேளை அதில் பலவீனமாயிரலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுத்துருக்குறான். அப்போ ஆண்கள் தானே ஷரியத்தை நிலைநிறுத்தக்கூடியவங்க, ஷரியத்தை பின்பற்றக்கூடியவங்க என்பதை தாண்டி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தகுதியும் தராதரமும் ஆண்களுக்கு தானே இருக்குது அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை வந்து முன்வைத்தார். இவருக்கு பதில் சொல்லணும். பெண்கள் தான் இன்றைக்கு ஷரியத்தை அதிகம் பின்பற்றுகிறார்கள், ஆண்கள்லாம் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்காக முஹம்மது ஹிதாயத்துல் மன்னான் ஆமிரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். சரி வாங்க, நடுவர் சொன்ன மாதிரி ஜிஹாத்ல ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஜிஹாதுன்றது என்னங்க? ஷரியத்துக்கு மாறு செஞ்சா அதுக்கு ஏத்து போர் செய்யறது தாங்க ஜிஹாதுன்றது. அல்லாஹ் குர்ஆன்ல குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறவங்கள நீங்க மௌத்தாலிகன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்லுவான் அன்னிஸாஉ மஸ்தூரா, பெண்கள் மறைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துல கூட மறைச்சிட்டாங்க. குத்திலும் ஆண்களை பத்தி தாங்க சொல்றான். ஏன்னா அவங்க ஒழுங்கா போர் செய்ய மாட்டாங்க. அந்த ஃபீ சபீலில்லாஹ் எடுத்துக்கோங்க, பெண்களுக்கு கிடையாதா? பெண்களால சபீலில்லாஹ் பின்பற்ற முடியாதா சொல்லுங்க?
கணவனுக்கு எவ்வாறு கட்டுப்பட வேண்டும் என்பதை சரியா சொல்லுது, அது கட்டுப்படுறாங்க. ரெண்டாவது, பெற்றோரிடத்துல எப்படி வாழணும்னு சொல்லி தருது, அதை கட்டுப்படுறாங்க. மூணாவது, விருந்தாளிகளை எப்படி உபசரிக்கணும்ன்றது சரியா சொல்லுது, அதையும் கட்டுப்படுறாங்க. இன்னொன்னு, கைர மஹரம்னா எப்படி இருக்கணும், மஹரம் எப்படி இருக்கணும்னு சொல்லுது, அதையும் கட்டுப்படுறவங்க பெண்கள் தாங்க, ஆண்களாங்க. அடுத்து இன்னொன்னு, ஜமீலுல் ஜஹாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஒரு தாய் இல்லை என்று சொன்னால் உங்களால் இந்த அந்தஸ்தை அடைய முடியாது. நடுவர், உங்கள் தாய் இல்லை என்றாலும் உங்களால் இந்த அந்தஸ்தை அடைய முடியுமா? கண்டிப்பா அடைய முடியாது. கண்டிப்பா முடியாது. தீர்ப்பு வந்துருச்சுங்க இப்பயே. ஏன்னு சொன்னா, தாய் பால் ஊட்டுற நேரத்திலையும் உணவு ஊட்டுற நேரத்திலையும் தன்னுடைய புள்ளைய தொட்டில போட்டு ஆட்டும் போது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இத சொல்லி வளர்க்காத தாய் இருக்காங்களாங்க? இத சொல்லி வளர்க்காத பெண்கள் இருக்கின்றார்களா இந்த உலகில்? அடுத்து அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்குங்க, இப்னு மாஜாவிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நாகரிகா கூட தன்னுடைய பாட்டுல சொல்லுவாரு, கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஈமான்தாரியான ஆணுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பெரும் பாக்கியம், பெரும் பொக்கிஷம் ஒரு நல்ல மனைவி. யார் ரசூலுல்லாஹ்? மதுசாமரி ஆஸ்தான பாடகராக. அதோடு அடுத்து, யார் ரசூலுல்லாஹ் ஆண்கள், ஈமான்தாரியான ஆண்களுக்குன்னு சொல்றாங்க. அந்த இடத்துலயே ஆண்கள் தோத்துட்டாங்க. ஈமான்தாரியா முதல்ல இருந்தாதான் அந்த பொக்கிஷமே கிடைக்கும்ன்றத முதல்ல வழங்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் பெண்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். கணவன் ஏவினால் அவளுக்கு கட்டுப்படுவாள். பெண் கண்டிப்பா கட்டுப்படுறாங்க. நடுவரை மறுக்கிறீங்களா? ரெண்டாவது, கணவன் அவளை பார்த்தால் இன்பம் ஊட்டுவாள். கண்டிப்பா கணவனுடைய கண்கள்ல நிறைஞ்சு வாழ்றவங்க பெண்கள் தாங்க. மூணாவது, தன் கணவன் நம்ம கிட்ட இல்லைனாலும் கருப்பையும் பொருட்களையும் பாதுகாப்பவர்கள். அடுத்து இன்னொன்னு, அல்லாஹ் எங்களை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கான்னு பாருங்க. ஆண்களுடைய டீம்லயும் பாருங்க, பெண்களுடைய டீம்லயும் பாருங்க. அல்லாஹ் பெண்களுடைய சிஃபத்துகள், அவங்களுடைய தன்மைகளை எங்க பக்கமோ ஆண்களுடைய தன்மைகளை அவங்க பக்கமும் நிஸ்பத் பண்ணிருக்காங்க. எப்படி தெரியுமா? இந்த எடுத்துக்கோங்க, சுப செய்தி சொல்லக்கூடியவர், சுப செய்தி சொல்றவர் ஒரு பெண். அடுத்து யாரு? நசீர் மௌலானா. அதிகமாக உதவி செய்யக்கூடியவர் ஒரு பெண்ணு தான். அடுத்து அர்ஷத் மௌலானா. உபதேசம் ஒரு பெண்ணால் மட்டும்தான் அதிகமாக உபதேசம் செய்ய முடியும். என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹிதாயத்துல் மன்னா. அதிகமாக உபகாரம் செய்யக்கூடியவர் நீங்களே எடுத்துக்கோங்க. அதிகமா உபதேசம் செய்யறவர், உபகாரம் செய்யற ஒரு பெண்ணா மட்டும்தாங்க இருக்க முடியும். அப்படி உபகாரம் செஞ்சு கூட்டிட்டு போறவ ஒரு பெண்ணு தாங்க. அந்த பதில பாருங்க, தலைவர் பேரு பைசலாம், பிரிக்கக்கூடியவராம், பிரிச்சுக்கிட்டே போறாரு அப்படியே. அடுத்து அங்க பாருங்க, எனக்கு முன்னாடி பேசினாராம் மர்சூகாம். இஸ்லாம் சொல்றது, நீ பசிச்சிருக்க மத்தவங்க புசிச்சிருக்க, நீ மற்றவர்கள் பசித்திருக்க நீங்கள் என்று புசித்திருக்க கூடாதுன்னு சொல்லுது. அவர் பேர்லயே நான் மட்டும்தான் சாப்பிடணும், நான் மட்டும் தான் சாப்பிடணும், என் பேர் மர்சூக்கு மர்சூக்குன்றாரு. இப்ப என்னங்க சொல்றீங்க? அடுத்து மர்சூக்குங்கிறது உபூதியத்தினுடைய அடையாளங்க. அல்லாஹ் தான் ராசி, நாம மர்சூக்குன்னு சொல்றதெல்லாம் விருப்பப்படுறோம். சரி, எடுத்துக்கோங்க. அடுத்து அப்சல் மௌலானா. நான் மட்டும்தான் சிறந்தவனா இருக்கணும்னு சொல்லி தனக்கு பேரை வச்சுக்கிட்டாரு. இந்த மௌலானா கிடையாதுன்னு, அப்ப நாங்களாம் சிறந்தவங்களா ஆகக்கூடாதா? பாருங்க, அவரே சொல்லிட்டாரு, நாங்களாம் ஆகக்கூடாதான். தற்பெருமை இருக்கலாமாங்க? நீங்களே சொல்லுங்க. அடுத்து, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகிட்ட தொழுவுப்பா, நோம்பு வைப்பா, சக்காத்து கொடுப்பான்னு சொன்னா அதை ஏசிட்டு வீட்டெல்லாம் கட்டுறான். வீட்டெல்லாம் கட்டிட்டு அந்த வீட்டுக்கு என்ன நம்ம பேர் வைக்கிறான்? பழமொழி சொல்லுவாங்க, வீட்டின் பெயர் அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பது முதியோர் இல்லம். ஏன்? அந்த கணவன் அவனுடைய தாயை எந்த அளவிற்கு கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்க்கின்றான் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அந்த 10 மாதம் அவர்கள் சுமந்தார்களே, அதை யோசிச்சு பார்க்க கூடாதா? 10 மாசம் உங்களை சுமந்து பெற்றாங்களே, அவங்களுக்கு எதிர்ப்பா பேச வந்தீங்களோ? இப்ப சொல்லுங்க. அடுத்து இன்னொன்னு, இஸ்லாத்தை அறிஞ்ச ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க, 100 உஸ்தாத்மார்கள் இருக்கட்டுங்க, அவங்கள்ட்ட நீங்க கற்கிற இல்மை விட ஒரு தாயிடத்தில் ஒரு இல்மை கற்றாலும் அது மிகவும் சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இன்னொன்று, ராபிகத்துல் ஆலமில் இஸ்லாமியா அப்படின்ற ஒரு கூற்று. அவங்க சொல்றாங்க, 28 பேர் கொண்ட ஒரு குடும்பம் பள்ளிக்கு வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கலான்னு வருது. அப்ப காரணம் கேட்கும் போது, இல்லை எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு அம்மாவும் ஒரு மகனும் இருக்காங்க,
அந்த அம்மா என்னதான் வர சொன்னாலும் அந்த புள்ள செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப கேட்கும்போது, இல்ல ரசூல்லா சொல்லியிருக்காங்க, தாயோட காலடியில சொர்க்கம் இருக்கு, பெற்றோருடைய பொருத்தத்துல அல்லாவோட பொருத்தம் இருக்கு, பெற்றோருடைய கோபத்துல அல்லாவோட கோபம் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால நான் பின்பற்றுறேங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. இதை கேட்ட 28 பேரும் போயிட்டு பள்ளியில போயிட்டு, நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம், ஏன்னா ஷரியத் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, அது ஏற்று நடக்கிறவங்க பெண்கள் தாங்க இருக்காங்க, அதே மாதிரி நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னா எங்க பிள்ளைங்களும் நாங்க சொல்றதை கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஏக்கத்தோட சொல்றாங்க. இன்னொன்று வரா அப்படின்ற ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் அவங்க அம்மா வந்து வஃபாத்தாக போகிற நேரம் சொல்லும் போது, நாங்கள் மரணிச்சாலும் பரவாயில்ல, எந்த காலத்துலையும் அல்லாவை மறந்துடாது. அவங்க அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. வாப்பா கூட ஒரு நாள் கடைக்கு போகிறாங்க, காரில் விட்டு இறங்கணும்னு வாப்பா வஃபாத்து, லாரி அடிச்சு மவுத்து. அந்த பெண்மணிக்கும் பிளட் கேன்சர் வருது, ஒரு வாரத்தில் இறக்க போகிறாங்க. கடைசி நாள் பேட்டி எடுக்கிறாங்க. உங்களால எந்த அளவு, எப்படி இந்த அளவுக்கு உங்களால சிறப்பு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, என் தாய் எனக்கு ஷரியத்தை சொல்லி தந்தார்கள், நாங்க எவ்வளவுதான் மறந்துச்சாலும் சரி, எவ்வளவுதான் கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ் கொண்டு போதுமாக்கிக்கோங்க. அந்த டைம்ல அந்த குழந்தை சொன்ன வார்த்தை ஹஸ்பனல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர் சொல்லிட்டு மறந்துச்சாங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். அடுத்து அல் ஹாஃபில் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு தாய் கிட்ட பாடம் கற்பிப்பது என்பது, பாடம் கற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரும் கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை மாதிரி யாருமே கிடையாது, அவங்கள மாதிரி யாராலையும் பாடம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட கூட பாடம் கற்பதை விட ஒரு தாயிடத்தில் பாடம் கற்பது சிறந்தது என்பதாக அவர் சொல்கின்றார்கள். ஹாஃபிஸ் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இன்னொன்னு, நடுவர் ஆரம்பத்தில் ஒரு ஆயத்து ஓதுனாங்க, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் விட்ட தான் தீன்ன்றது இருக்குன்னாங்க. நிசா எடுத்துக்கோங்க, நிசான்ற வார்த்தை ஆரம்ப வார்த்தையே நூல் ஆரம்பிக்குதுங்க, நசீஹா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு சொன்னா ரசூல்லா தன்னுடைய ஹதீஸ்ல சொல்லும் போது அத்தீனு அன் நசீஹான்னு சொல்லுவாங்க. அந்த நசீஹை செய்யறவங்க ஒரு பெண்ணு தாங்க, ஆனாங்க? சொல்லுங்க பாப்போம். இருக்கவே முடியாது. அடுத்து நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம், ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அதாவது ஒரு மனுஷன்ட்ட போயிட்டு 2 கண்ணு வேணுமா 1 கண்ணு வேணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? 2 கண்ணு தாங்க வேணும். ஏன்னு சொன்னா, வலது கண்ணை பெண்களுக்கும் இடது கண்ணை ஷரியத்திற்கும் ஒப்பாக்கி பாருங்கள், தெரியும். ஷரியத் இல்லை என்று சொன்னால் பெண்கள் இல்லை, பெண்கள் இல்லை என்று சொன்னால் அந்த ஷரியத்தை ஷரியத்தாக நீங்கள் பின்பற்றி இருக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? ஏன்னா நீங்க தான் சிறந்தவங்கன்னு பார்க்கணும். என்ன அஃசல் மோலா? அடுத்து இன்னொரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க, உங்கள்கிட்டயே கேட்குறேன், நீங்களே சொல்லுங்க. ஒரு பில்டிங் இருக்கு, அதுல சிமெண்ட் கம்பி பேஸ்மெண்ட் எல்லாமே இருக்கு, எதுங்க கனமானது? எது கனமானது சொல்லுங்க? பேஸ்மெண்ட் தான். ஏன்னு சொன்னா, கணவனினுடைய கோபம் என்கின்ற சிமெண்ட்டையும் கணவனினுடைய வெறுப்பு என்கின்ற கம்பியையும் ஷரியத்து கோபப்படாதீங்க, வெறுப்பா இருக்காதீங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்ற அந்த ஷரியத்தை ஏற்று அதனுடைய பேஸ்மெண்டாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அடித்து கூறுகின்றோம். ஆக தலைப்பை இப்ப மாத்துங்க. இக்காலத்தில் அதிகமாக ஷரியத்தை பின்பற்றுவது ஆண்களாக இருந்தாலும், அக்காலத்திலும் இக்காலத்திலும் இனி வரும் எக்காலத்திலும் அதிகமாக ஷரியத்தை பின்பற்றுவது பெண்களே பெண்களே பெண்களே. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிதாயத்துல் மன்னான், ஏன் அந்த பேரை சொன்னா சிரிக்கிறீங்கன்னு தெரியல, சம்திங் ராங் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அற்புதமான முறையில் ஒவ்வொருத்தரையும் காட்டி மிரட்டி மிரட்டி பேசினார். இடையில நடுவரை வர மிரட்டினார். அதாவது கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்ல பயமாக இருக்குது, பதில் சொன்னால் நடுவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் கேள்வி கேட்குன்னு பார்க்குறாரு, யாரும் பதில் சொல்லணும், அவரே பதில் சொல்லிக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பான முறையில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சார். அதில் ஒரு கருத்தை அவர் முன் வச்சார். அதாவது ஆண்கள் ஜிஹாது செய்கிறாங்க, பெண்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை. கடமை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஜிஹாது செய்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தமா? அவங்களுக்கு எல்லாம் கடமையாக்கலை. கடமையாக்கியிருந்தால் ஆண்களை விட பெண்கள் மிக உயர்வாக இருந்திருப்பார்கள். உண்மையும் அதுதான். ஆண்களை விட பெண்கள்
உற்சாகமானவர்கள், ரொம்ப வேகமானவர்கள், விவேகமானவர்கள். சில சமயங்களில் வந்து பெண்களும் வந்து போர்க்களத்தில் கலந்துருக்கிறாங்க. அப்படியும் வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஹது போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல உம்மு அம்மாரா என்ற ஒரு பெண்மணி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு பதிவு செய்யுது. மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பணியை உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னைக்கு அவங்க பெருமானாரை பாதுகாக்கிற ஒரு பணியை அவங்க செஞ்சாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது வரலாறுகளில். பெண்களுக்கும் அந்த ஆசை, அந்த உற்சாகம் இருந்தது. பல நேரங்களில் வந்து போர்க்களத்திற்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி வருந்தி இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டும் இருக்கிறாங்க. உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து எனக்கு போர்க்களத்துக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. போர்க்களத்தில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னால், போர்க்களத்தில் கலந்துக்கக்கூடிய முஜாஹிதீன்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவது என்னை கூப்பிட்டு போங்க, ஏதாவது ஒரு வகையிலையாவது அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை கொடுக்கலாம் இல்லையா, அந்த ஷஹாதத்தினுடைய அந்தஸ்து எனக்கும் கிடைக்கணுமே என்று ஆசைப்படுகிறேன் என்று ரொம்ப ஆர்வத்தோடு உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா, நீ வந்து உன் வீட்டினுடைய காரியத்தை நீ செய், கர்ரீஃபை பைத்திக், உன்னுடைய வீட்டிலேயே நீரி, வீட்டில் உனக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொரு மனிதர்களை அல்லாஹ் தேர்வு செஞ்சுருக்கிறான். எதிரிகளோடு எதிர்த்து போராடி இந்த தீனுல் இஸ்லாத்தை உயர்த்துவதற்காக ஆண்கள் அல்லாஹ் தேர்வு செஞ்ச மாதிரி இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை கொடுத்து அந்த குடும்பத்தை மிக சீரும் சிறப்புமாக உயர்த்தி நிறுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறான். அந்த பொறுப்பை நீ கரெக்டாக செய், அல்லாஹ் உனக்கு ஷஹாதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க. அந்த வார்த்தையும் கபூலாகும். வரலாறு சொல்லுகிறது, உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஷஹீதாகத்தான் மூத்தானாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலகட்டத்தில் இருக்கும் பொழுது 2 பேர் சேர்ந்து இந்த அம்மாவை கொலை பண்ணுவாங்க. கொலை பண்ண பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த அம்மாவுக்கு மத்தியில் நடந்த அந்த நிகழ்வை எண்ணி பார்த்து அவர்கள் கண் கலங்குவார்கள் என்றெல்லாம் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்போ ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அதே உத்வேகமும் அதே ஆசையும் அதே ரோஷமும் கொஞ்சம் கூடுதலாக பெண்களுக்கும் இருக்கிறது. அல்ல அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, வாய்ப்பை கொடுக்காததுனால இவங்க வந்து அதில் தாழ்ந்தவங்க, ஆண்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு சொல்லப்போனால் அதை விட கூடுதலாகவே தீனுடைய ஈடுபாடு இருக்கிறது என்பதை அவங்க குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி பிள்ளைங்களை உருவாக்குற விஷயத்தில் வந்து பெண்கள் வந்து தாய்மார்களை வந்து குறை சொல்ல முடியாது. மிக அற்புதமான முறையில் குழந்தைகளை உருவாக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு செஞ்சார். சமீபத்தில் ஒரு செய்தியை படித்தேன். இந்த பலஸ்தீனத்தில் வந்து இந்த போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த சமயத்தில் வந்து அதுகம் ஷர்காவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர், எழுத்தாளர், அவர் வந்து சொல்கிறாரு, என்னுடைய மனைவியோடு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து தொலைக்காட்சியில் வந்து அந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். காசாவில் நடக்கக்கூடிய போர்க்களத்தையும் அங்கே அந்த மக்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களையும் நான் கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னால், இந்த மாதிரி காசாவில் இப்படி அநியாயம் பண்ணுறாங்களே இஸ்ரேலு, எத்தனையோ பச்சிலம் குழந்தைகள்லாம் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நமக்கு வாய்ப்பை கொடுத்தா போர்க்களம் முடிஞ்ச பிறகு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காசாவிலிருந்து சில குழந்தைங்களை, அனாதை குழந்தைகளை, தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை தத்தெடுத்து நாம் வச்சு பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க கவலையோட. தாய் இல்லாத பிள்ளைங்க தானே, தந்தை இல்லாத பிள்ளைங்க தானே, அதற்கு நாம் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும் பொழுது இவர் சொன்னாராம் தன்னுடைய மனைவிட்ட, இல்லைம்மா அப்படி செய்யக்கூடாது, அவங்க பிள்ளைகள் நாம் எடுத்து வளர்க்குறத விட நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் பலஸ்தீனத்தினுடைய தாய்மார்கள்ட்ட கொண்டு போய் விட்டுறணும். ஏன்னா அவங்க வளர்க்குற மாதிரி, அவங்க உருவாக்குற மாதிரி மிக சிறப்பான முறையில் நம்மளால் உருவாக்க முடியாது. எவ்வளோ ஈமான் உள்ள மக்களை உருவாக்குகிறார்கள். ஈமானில் உறுதியாக நிற்கணும், தீனுக்காக போராடணும், மண்ணுக்காக போராடணும், அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திற்காக போராட வேண்டும் என்ற கள போராளிகளை அவர்கள் உருவாக்குகிறார்களே, அத்தகைய தாய்மார்கள் தான் வேண்டும். நம்ம குழந்தைகளையும் சேர்த்து அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அதுகம் ஷர்காவி சொல்கிறார். அப்போ அவ்வளோ அற்புதமான முறையில் தாய்மார்கள் இன்னைக்கு குழந்தைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு சரியத்தை பின்பற்றக்கூடிய வருங்கால சந்ததிகளை உருவாக்க முடியாது. அந்த மகத்தான பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக.